ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டே விலாக்னு சொல்ல முடியாது, டே விலாக் முடியாது. ஸோ அப்படி ஒரு விலாக் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அதுதான். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் பொரியல், அது வெங்காய தக்காளி போட்டு அப்படியே சுக்காவாக பண்ணியிருக்கேன். அப்புறம் புல்காய் ரொட்டி சுட்டு வச்சுருக்கேன். இது வந்து நைட்டு பாவக்காய் குழம்பு வச்சேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் மீதி இருக்குது. இனிமேல் தான் சாப்பாடு வைக்கணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:45 ஆகுது. டைம் கரெக்டாக 8:45 ஆகுது. இன்னும் வந்து பாத்திரம் விளக்கல, இனிமேல் தான் விளக்கணும். பாப்பாங்க 2 பேர் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ நான் மாடிக்கு போகிறேன். மாடிக்கு போய் கிளைமேட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வாங்க போகலாம் மாடிக்கு. இன்றைக்கி கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி. ஸோ சுற்றி இந்த சைடு தான் மேக்ஸிமம் கிளியராக. ஸோ அந்த மரம், அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரம்லாம் பனி மூடி இருக்குது, நல்லா தெரியுதா? ஸோ நான் வந்து இன்றைக்கி ட்ரெஸ்ஸுக்குள்ளே இன்னர் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இங்கே இன்னர்னு சொல்லுவாங்க. நம்ம குளிர் காலத்தில் போட்டுக்கிட்டால் நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ குளிர் வந்து மேக்ஸிமம் இருக்காது. ஸோ நான் வந்து ஸ்வெட்ரு யூஸ் பண்ணுறதில்ல குளிர் காலத்தில், இந்த இன்னர் தான் யூஸ் பண்ணுறது. பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இங்கே நார்த் சைடில் வந்து இந்த மாதிரி இன்னர் விற்பாங்க. ஸோ எல்லோரும் வாங்கி போட்டுப்பாங்க. நானும் அதே மாதிரி ஸ்வெட்ரு போடுறதில்ல, இந்த இன்னர் மட்டும்தான் போடுறேன். இந்த பக்கம் பாருங்கள் சுற்றி எப்படி தெரியுது, வெள்ளையாக எதுவுமே தெரியறதில்ல. கீழே இப்போ காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு கூத்து நடந்துட்டுருக்கு. காலையில் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:45 ஆகுது. அவங்கவுங்க வீட்டில் சாப்பாடு செஞ்சாங்களோ, பாத்திரம் விளக்குனாங்களோ, வீடு கூட்டினாங்களோ, சாப்பிட்டாங்களோ இல்லையோ, ப்ரஷ் பண்ணாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் காலையில் ஒரு 7 மணிலேருந்து இங்கே குளிர் காயிறாங்க. பனி வந்து மழை மாதிரி சாரலாக ஊற்றுது காலையிலேயே. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வெளியவே வரல. அந்த பனி சாரலாக ஊற்றுறதுனால குளிர் வந்து ரொம்ப ஓவராகுது. அதனால் காலையில் 7 மணிலேருந்து வந்து இப்போ மணி 8:45 ஆகுது. கிட்டத்தட்ட 9 மணி, 2 ஹவராக வெளியே உட்காந்து குளிர் காயிறாங்க. தண்ணி வந்து மழை மாதிரி ஊற்றுது, மழை மாதிரி துளி துளியாக அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி குட்டியாக ஊற்றுது. என் தலையெல்லாம் பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. அப்படி பனி பெய்யுது, தெரியுதா? நடுங்குது, கையெல்லாம் ஜிலுன்னு இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9:30 ஆயிடுச்சு. பாப்பாங்களுக்கு காலையில் சாப்பாடு நான் இன்னும் ஊட்டல. ஸோ இன்றைக்கி காலையில் பாப்பாங்களுக்கு சாப்பாடு ஊட்டலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் சுட்ட புல்காய் ரொட்டியை ஜாரில் 1க்கு 2 பிச்சு போட்டு அதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்க போகிறேன். ஸோ பவுடராக அரைக்கக்கூடாது, அது பவுடராகவும் ஆகாது, 1க்கு 2. ஸோ நம்ம குழந்தைங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக சாப்பிடுவாங்க, ரொம்ப அரைச்சா சாப்பிடுவாங்களா, இல்லை 1, 2 சும்மா அரைச்சி பாலில் ஊற வச்சு கையில் மசிச்சு ஊட்டினாலே சாப்பிடுவாங்களா நமக்கு தெரியும்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டிக்கணும். பாப்பாங்க வந்து ரொட்டி இந்த மாதிரி அரைச்சி ஊட்டினா தான் சாப்பிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ரொட்டி வந்து திரியாக நம்மளால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் அரைச்சி இன்றைக்கி அதில் பால், நாட்டு சக்கரை 2 ஆட் பண்ணி நான் பாப்பாங்களுக்கு ஊட்ட போகிறேன். ஸோ என்கிட்ட இன்றைக்கி நாட்டு சக்கரை இல்லை, நான் வந்து வெல்லம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பால் ஊற்றி வெல்லம் போட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். இதில் ஒயிட் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் வந்து உடம்புக்கு கெடுதல். இன்னைக்கு எனக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பாலில் ஊற வச்ச ரொட்டி தான். ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். பாப்பாங்க சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு மீதி விடுறதை நான் சாப்பிட்டுக்குவேன். ஸோ என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி இது தான். நான் செஞ்ச அவரைக்காயும் ரொட்டி நான் வந்து மதியம் சாப்பிட்டுக்குவேன். இன்றைக்கி நாங்கள் மிளகாயை வச்சு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு ஊறுகாய் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறோம் ஆந்திரா ஸ்டைல் ஊறுகாய் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து மிளகாய் ஊறுகாயும் அப்புறம் மலை நெல்லிக்காய் ஊறுகாய் 2ம் செய்ய போகிறாவ. நான் செய்ய போகிறதில்ல. ஸோ எனக்கு வந்து ஊறுகாயே மேக்ஸிமம் பிடிக்காது, நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு சமயம் சாப்பிடுவேன், எப்போவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வருவோம், அது காலியாகிற வரைக்கும் வச்சுப்போம், அவ்வளோதான். வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்குலாம் நமக்கு டைமும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி அவள் செய்கிறா, அதை நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மிளகாய், சிகப்பு மிளகாய், இங்கே வந்து இந்த மிளகாய் ஊறுகாய் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லலாங்க நார்த் சைடில். ஸோ அவங்க ஆந்திராவிலையுமே வந்து இந்த மாதிரி மிளகாய் வாங்கி ஊறுகாய் போடுவாங்களாம். எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா ஒரு நாள் கூட ஊறுகாய் போட்டு நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நாங்கள் சாப்பிடவே மாட்டோம், அதனால் எங்கள் வீட்டில் ஊறுகாயே செய்ய மாட்டோம். ஸோ இந்த மிளகாய் ஊறுகாய் எப்படி செய்கிறாங்கன்னு இன்றைக்கி பார்த்துருவோம் தான் நான் வீடியோவும் சேர்த்து எடுத்துட்டேன். ஸோ மிளகாயை மாடியில் வெயில் அடிக்கும்போது நல்லா கழுவி காய போட்டுக்கணும்.
ஸோ மிளகாய் ஊறுகாய் கூடயே ஆம்லா ஊறுகாயும் சேர்த்து போட போகிறேன், அதாவது மலை நெல்லிக்காய் ஊறுகாயும். ஸோ நான் அதை வந்து வீடியோ எடுக்கல, ஏன்னா எனக்கு பார்லர் போகிறதுக்கு டைம் ஆகிடும். அதனால வந்து மிளகாய் ஊறுகாய் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு மிளகாய் ஊறுகாய் போடுறத மட்டும் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மிளகாயை கழுவி காய வச்சு அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து காம்பெல்லாம் கிள்ளிட்டு எப்படி வச்சுருக்கா பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த தக்காளி வந்து மிளகாயோடு சேர்த்து போட்டு அரைக்கணும்னு நினச்சிட்டு அவள் கழுவி காய வச்சுருக்கா போல். ஸோ அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது மிளகாய் ஊரில் தக்காளி போடக்கூடாது, ஊறுகாய் செஞ்சு நமக்கு தேவைப்படுறப்போ தக்காளி போட்டு தாளித்து யூஸ் பண்ணிக்கலாமோ. ஸோ தெரியாதனமாக அவள் கட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி கேட்டா, அதனால் அந்த தக்காளியில் வந்து வணக்கி சாப்பிட்டுட்டா சாப்பாடு போட்டு. ஸோ இன்றைக்கி அந்த மிளகாய் ஊறுகாயில் நம்ம என்னென்ன சேர்த்திக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கையில் பெரிய ஆரஞ்சு பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம், அப்புறம் கல் உப்பு, அப்புறம் பூண்டு, அப்புறம் சீரகம், இது எல்லாம் தான் சேர்த்து செய்ய போகிறோம். பாருங்கள், மிளகாய் கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கா. அப்புறம் அதுலேருந்து பக்கத்தில் புளி இருக்குது பாருங்கள். இந்த சைடு ரைட் சைடில் வந்து சீரகம், கல் உப்பு, அப்புறம் பூண்டு. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒன்றா கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஸோ ஏன் கிரைண்டரில் போடுறோம் மிக்சியில் ஆட்டாமல் அப்படின்னா, மிக்சியில் ஆட்டினா வந்து அந்த மிளகாய், பூண்டு, அப்புறம் உப்பு இதில் இருந்தாலும் தண்ணி லீக் ஆகும். ஸோ கிரைண்டரில் போட்டால் அந்த தண்ணி வந்து லீக் ஆகாதாம்மா அப்படின்னு அந்த ஆந்திரா பொண்ணு அனிதா தான் சொன்னான். ஸோ அதனால் கிரைண்டரில் போட்டு நல்லா மசியக்கூடாது. இப்போ நான் ரொட்டி எப்படி திரியாக ஆட்டணும்னு சொன்னேன், ஒரு கொரகொரப்பா, அந்த மாதிரி லைட்டாக கொரகொரப்பா மசிஞ்சும் இருக்கணும், கொரகொரப்பாகவும் இருக்கணும். ஸோ வந்து ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது அதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஆட்டி எடுத்துக்கணும். இதை ஆட்டிட்டு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் எப்படி அரைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். கண்ணாடி டப்பாவாக இருந்தால் இன்னும் பெட்ரு. ஸோ எங்கிட்ட கண்ணாடி டப்பா இல்லாதனால பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து 1 இயர் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ நம்ம எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஒரு அரை தக்காளி இல்லைன்னா ஒரு தக்காளி அறுத்து போட்டு வணக்கி இந்த சட்னியை தேவையான அளவு போட்டு நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். பாய்.